குட் மார்னிங். நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேகர் கடந்த நாட்களில் அவர் செய்த தவறுகளை நினைத்து 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 குற்ற உணர்வில் குறுகி நிற்க செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் கடந்த கால தவறுகள் மீது கவனம் செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். குற்ற உணர்வு ஒரு விஷம் போன்றது. அந்த விஷம் உங்களுடைய எதிர்காலத்தையே நாசமாக்கிறோம். நாம் எல்லாரும் தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், தவறுகளில் வீழ்ந்தவர்கள். ஆனால் குற்ற உணர்வு உங்க வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும்படி அனுமதிக்காதீர்கள். அந்த குற்ற உணர்விலிருந்து விடுபட்டு வெளியே வாருங்கள். உங்க தவறுகளை, உங்க குறைகளை தியானித்துக் கொண்டே இருக்காதீர்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். அதை குறித்து வருத்தங்களையோ உயிர் மூச்சாக சுவாசித்துக் கொண்டிருக்காதீர்கள். அது விஷவாயுவை சுவாசிப்பது போல உங்களுக்கு இருக்கும். குற்ற உணர்வில் வாழும்பொழுது உங்களை குற்றம் சுமத்துகிற எதிராளி ஆகிய பிசாசோடு நீங்க ஒருமனப்படுவீங்க. உங்களை குறித்து குற்ற உணர்வில் வாழ நீங்கள் அவன் விரும்புகிறான். உங்கள் வளர்ச்சியை தடை செய்ய முயற்சிக்கிறான். நீ உருப்பட மாட்ட, நீ தோற்று போனவன், நீ ஒருவனுக்கும் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது என்று உங்க காதுகள்ல கிசு கிசு கிசுன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அவன் உங்க மேல ஓவர் டைம் எடுத்து வேலை பார்ப்பான். உங்க குற்ற உணர்வுக்கு தள்ளுவான். ஆகவே இயேசுவின் நாமத்தில் உன்னை நிராகரிக்கிறேன் என்று சொல்லி அவனை விரட்டி அடிங்கள். விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன், மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன், மீட்கப்பட்டு இருக்கிறேன், பழையெல்லாம் ஒளிந்தன, நான் புதியவன் என்று உறுதியா உங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்க. எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். சாத்தான் தோத்து போவா. குற்ற உணர்வோடு வாழாதீங்க. புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவை உடையவன போல கிறிஸ்துவின் சரீரமாய் அப்படி நச்சின் வாழுங்க. நாளை சந்திப்போம். God bless you.